चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. அவ்யக்த வாணி, மதுபன், 28/12/1982. எப்பொழுதும் ஒரே ரசனையில் சம்பூர்ணமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் ஆகுங்கள். பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து ஒவ்வொரு குழந்தையின் தற்சமயத்து முழு ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் நிலை மற்றும் எதிர்காலத்து பிராப்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். என்னவாக இருந்தார்கள், என்னவாக ஆகியிருக்கின்றார்கள், மேலும் எதிர்காலத்தில் என்னவாக ஆகப்போகின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையின் உலகின் எதிரில் விசேஷ ஆத்மா ஒவ்வொருவரின் நெற்றியிலும் பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை பார்க்கின்றேன் என்ற மாதிரியே பயிற்சி இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருங்கள். எங்கு பார்த்தாலும், எப்போதாவது யாரை பார்த்தாலும் உடலை பார்த்தும் பார்க்காத மாதிரி இயற்கையான பயிற்சி இருக்க வேண்டும். எப்பொழுதும் பார்வை மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் பக்கம் செல்ல வேண்டும். எப்பொழுது அந்த மாதிரி ஆன்மீக பார்வை எப்பொழுதும் இயற்கையான ரூபத்தில் ஆகிவிடுமோ அப்பொழுது உலகின் பார்வை மின்னிக் கொண்டிருக்கும் பூமியின் நட்சத்திரங்களாகிய உங்கள் மீது செல்லும். இப்பொழுது உலகத்து ஆத்மாக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சக்தி காரியம் செய்து கொண்டிருக்கிறது என்று அந்த மாதிரியான உணருதல், அந்த மாதிரியான டச்சிங், பாபாவின் குறிப்பை உணருதல் இப்பொழுது வரத் தொடங்கியிருக்கிறது. ஆனால் எங்கே, யார் என்று தேடிக்கொண்டிருந்து தெரிந்து கொள்ள முடிவதில்லை. பாரதத்தின் மூலமாகத்தான் ஆன்மீக ஒளி கிடைக்கும் என்பதும் மெதுமெதுவாக தெளிவாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த காரணத்தினால் உலகில் நாலாபுறங்களிலிருந்தும் பார்வை அகன்று பாரதத்தின் பக்கம் பதிந்துவிட்டது. ஆனால் பாரதத்தில் எந்த பக்கம் மற்றும் யார் ஆன்மீக ஒளி கொடுப்பதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பது இப்போது தெளிவாக வேண்டும். பாரதத்தில் அநேகர்கள் தங்களையே தானே ஆன்மீக ஆத்மாக்கள் என கூறிக்கொள்பவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் யார் தர்மாத்மா மற்றும் யார் பரமாத்மா என்ற தேடுதல் அனைவரும் உள்ளத்தில் இருக்கிறது. இவர் இல்லை, அவரும் இல்லையே என்று இதே யோசனையில் இருக்கிறார்கள். இதுவே தான் என்ற முடிவில் இதுவரை வந்து சேர முடியவில்லை. அந்த மாதிரி அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை, யதார்த்த புகலிடத்தை காண்பிப்பவர் யார்? நாங்கள்தான் அவர்கள் என்று இரட்டை வெளிநாட்டினர் நினைக்கின்றார்கள். பிறகு பாவம், அவர்களை ஏன் இந்தளவு அலைய வைக்கின்றீர்கள்? நிரந்தரமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை பார்க்கும் மாதிரி உங்களுடைய நிலையை உருவாக்குங்கள். தூரத்திலிருந்தே உங்களுடைய மின்னிக் கொண்டிருக்கும் ஒளி தென்பட வேண்டும். இதுவரையிலும் யார் எதிரில் வருகின்றாரோ, தொடர்பில் வருகின்றாரோ அவர்களுக்கு அனுபவமாகின்றது. ஆனால் வெகு தூரம் வரை டச்சிங் ஆக வேண்டும். இந்த அலைகள் பரவ வேண்டும். அதில் இப்பொழுது இன்னும் பயிற்சி அவசியமானதாக இருக்கிறது. இப்பொழுது வாருங்கள், வந்து அனுபவம் செய்யுங்கள் என்று அழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் சூரியன் சந்திரனுக்கும் சமமாக தன்னுடைய சம்பூர்ண நிலையில் நிலைத்திருக்கும் என்றால் என்னவாகும்? எப்படி ஸ்தூல வெளிச்சத்தை நோக்கி விட்டில் பூச்சிகள் தானாகவே வருகின்றன? ஒளி அழைப்பதற்காக செல்வதில்லை. ஆனால் தாகமுள்ள விட்டில் பூச்சிகள் எங்கிருந்தாவது வந்து சேர்ந்துவிடும். அதே போன்று மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் உங்களை நோக்கி அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், தேடிக்கொண்டிருக்கும் ஆத்மாக்கள்
தானாகவே அடைவதற்காக, சந்திப்பதற்காக அந்த மாதிரி அதிவேகத்தில் வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒரு நொடியில் தந்தை மூலமாக முக்தி, ஜீவன் முக்தியின் அதிகாரம் கொடுப்பதற்காக அதிவேகத்தில் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த நேரம் மாஸ்டர் வள்ளலின் பங்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மாஸ்டர் ஆசிரியரின் பங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது சத்குருவின் குழந்தையாகி கதி மற்றும் சத்கதிக்கு வரமளிக்கும் வள்ளலின் பங்கை செய்ய வேண்டும். மாஸ்டர் சத்குருவின் சொரூபம் என்ன என அதை தெரிந்திருக்கிறீர்களா? இப்பொழுதோ தந்தைக்கும் தந்தை மற்றும் ஆசிரியரின் பங்கு விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகளின் ரூபத்தில் சில நேரம் தந்தைக்கும் குறும்பு காரியங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆசிரியன் ரூபத்தில் அடிக்கடி ஒரே பாடத்தை நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். சத்குருவின் ரூபத்தில் கதி சத்கதியின் சான்றிதழ் இறுதி வரதானம் ஒரு நொடியில் கிடைக்கும். மாஸ்டர் சத்குருவின் சொரூபம் என்றால் முழுமையை பின்பற்றி நடப்பவர். சத்குருவின் வாக்கியங்களின்படி எப்பொழுதும் முழுமையாக நடப்பவர். அந்த மாதிரி சொரூபத்தை இப்பொழுது நடைமுறையில் தந்தையின் மற்றும் தன்னுடைய அனுபவம் செய்வீர்கள். சத்குருவின் சொரூபம் என்றால் சம்பன்னம் மற்றும் சமமாகிவுடன் அழைத்து செல்பவர். சத்குருவின் சொரூபத்தில் மாஸ்டர் சத்குருவும் பார்வையாலேயே அனைத்தையும் நிறைந்தவராக்குபவர். வழி சொன்னார் மற்றும் கதி கிடைத்தது. எனவே குரு மந்திரம் பிரசித்தமானது. ஒரு நொடியில் மந்திரத்தை பெற்றார்கள், மேலும் கதி கிடைத்துவிட்டது என்று நினைப்பார்கள். மந்திரம் என்றால் உயர்ந்த வழி. அந்த மாதிரி சக்திசாலி நிலையிலிருந்து ஸ்ரீமத் கொடுத்தீர்கள் என்றால் எனக்கு கதி சத்கதிக்கான புகலிடம் கிடைத்துவிட்டது என்று ஆத்மாக்களின் அனுபவம் செய்வார்கள். அந்த மாதிரி சக்திசாலி நிலையை இப்போதிருந்தே உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். அனைவருமே நட்சத்திரங்கள் தான். ஆனால் இப்பொழுது எப்பொழுதும் ஒரே ஒருவரின் ரசனையில் முழுமையாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் நான் என்று தன்னை வெளிப்படுத்துங்கள். கேட்டீர்களா? என்ன செய்ய வேண்டும் என்று? இரட்டை வழி நாட்டினர் அதிவேகமாக முன்னேறுபவர்கள் தான் இல்லையா? அல்லது நிற்கின்றீர்கள் பிறகு செல்கின்றீர்கள் என்று அப்படியா? எப்பொழுதாவது மேகங்களின் நடுவே மறைந்து விடுவதில்லையே. மேகங்கள் வருகின்றனவா? அந்த மாதிரி முழுமையாக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் ஆத்மா ஒருவேளை மேகங்களில் மறைந்து விடுகிறது என்றால் உலகின் ஆத்மாக்கள் தெளிவாக அனுபவம் செய்ய முடியாது. எனவே ஒரே சீராக இருப்பதின் எப்பொழுதும் சூரியனுக்கு சமமாக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வையுங்கள். நல்லது. அனைத்து இரட்டை வெளி நாட்டு குழந்தைகளுக்கு, மேலும் நாலாபுறங்களிலும் உள்ள சேவாதாரி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக எண்ணம், சொல் மற்றும் செயலில் பின்பற்றி நடக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தையின் இதய சிம்மாசனதாரி மாஸ்டர் திலாராம் எப்பொழுதும் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு வழிகாட்டக்கூடிய லைட் ஹவுஸ் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।